கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நாம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க இடத்துல அந்த விசுவாசம், ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்தின ஒரு காரியத்தையும், அவர் அவ்வளவு ஆச்சரியமாய் அந்த விசுவாசத்தை அவர் அப்ரிஷியேட் பண்ணதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். அவரிடத்துல காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து 28 வரைக்கும் யாராச்சும் நிறுத்தி நிதானமா வாசி. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்த்திலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இந்த இடத்துல நம்ம கானானிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம்ல. இந்த கானானியர்கள் யாரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, அதுல அந்த காமுடைய சந்ததியார் தான் அந்த கானானியர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த கூடார தொழில் செய்கிறவங்க. முக்கியமா அந்த கானானியர் எந்த இடத்துல வசித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்ஃப் ரீஜியன்ல தான், இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ல தான் அவங்க வசிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்க மனுஷர்களை இது பண்ற, பலி கொடுக்கிற, அநேக தேவர்களை, நிறைய தேவர்களை வணங்குகிறவர்களா இருந்தாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு ஜனமா இருந்தது. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்களா இருந்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு அவங்க சத்துருக்களா இருந்த ஒரு கூட்டம் தான் இந்த கானானிய இது. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த கானானிய ஸ்திரீ அப்போ ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியிலிருந்து அவ வந்தவ அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். ஆனா நீங்க பார்க்கும்போது அவ அங்க ஆண்டவரிடத்துல, அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு அங்க போகும்போது, அந்த இடத்துல அவ சொல்லுகிற முதல் ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அவ ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியில இருந்து வந்த ஒரு கானானிய ஸ்திரீ. ஆனா அவ அங்க அவரை கூப்பிடும்போது, ஏன்னா அந்த காலத்துல, ஆண்டவருடைய காலகட்டத்துல அவருடைய சொந்த ஜனங்களே அவரை அறியாதவர்களா இருந்தாங்க. அப்போ அவ அங்க தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லும் போதே, அவளுக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு எப்படி இருந்தது அப்படின்றது அங்க பார்க்க முடிகிறது. இதை நம்ம இன்னைக்கு பார்க்கிற தலைப்பே கானானிய ஸ்திரீயுடைய ஒரு அந்த விசுவாசத்தை குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன வேதத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதலாவது, இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களா இருக்கிறோம். ஆனா நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம அவரை குறித்ததான அறிவு நம்ம இடத்துல எவ்வளவு காணப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ரோட்ல போறாரு ஆண்டவர், அவருடைய குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்குது, அதனால அவ ஆண்டவரை ஓகே எல்லாரும் சொல்றாங்க, அவரிடத்துல அற்புதமும் அடையாளமும் செய்யறாரு அவரு, அதுல விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவ அந்த மாதிரி ஒரு போகிற போக்குல அவ ஆண்டவரை சந்திக்கிற ஒரு காரியமா இதுல தெரியல. நீங்க அவ சொல்லும் போது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது, அங்கேயே ஆண்டவரை அறிகிற அறிவு. நீங்க நம்ம வாசிச்சோம்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது
நமக்கு தந்தர்லினதும் அன்றி. அப்போ இவளுக்கு அவரை அறிகிற அறிவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவரை அறிகிற அறிவினால நம்மளுக்கு என்ன உண்டாகுது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய ஜீவனுக்கு தேவையான காரியங்கள், அப்ப நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் சரி, அப்ப அவள் அவரை குறித்ததான அறிவு அவளுக்கு இருக்கிறதுனாலதான் அவ என்ன செய்யறா? ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரை மென்ஷன் பண்ணும்போது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, இதுதான் பேதுரு சொல்லும் போது கூட ஆண்டவர் நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்லும் போது, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவளுக்கு அவர் யாரு அப்படின்றத ஒரு வெளிப்பாடு அவளுக்குள்ள காணப்பட்டது. அப்ப அவளுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவள் ஆண்டவரை குறித்ததான அறிந்திருந்தா, ஒருவேளை அவரை குறித்து தேடல் இருந்திருக்கும், இல்ல மற்றவர்கள் மூலமாய் கேள்விப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம். அப்போ நம்ம ஏன் ஆண்டவரை குறித்து அறியணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனத்துக்கு தேவையான காரியங்கள், நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எப்படி நம்ம நடத்தப்படணும், நம்ம கிட்ட என்ன காணப்படணும். இப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி நடத்தப்படுறோம், எப்படி நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது, குழப்பமா இருக்கும். நம்மளுக்கு யாராச்சும் நம்மளுக்கு கற்றுத்தரணும், நம்ம என்ன பண்ணணும், சில நேரம் சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஒரு ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும், நம்ம இதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்மளுக்கு அதை குறித்ததான ஒரு ஞானம் இல்லாம இருக்கும்போது, நம்ம இன்னொருத்தர்ட்ட போய் கேட்கிறோம். ஒருவேளை அவர்களால தப்பான ஒரு வழி நடத்துதல். ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்டவரை குறித்த அறிவு நம்மளுக்கு காணப்படும்போது, நம்முடைய ஜீவனத்துக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவரை அறிகிற அறிவு நம்மளுக்கு வேணும். அவரை அறிகிற அறிவு ஃபர்ஸ்ட் ஒரு கானானிய ஸ்திரீ அப்ரோச் பண்றா அப்படிங்கும் போதே ஆண்டவருக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஓகே, இவ வந்து அவரை அறியாத அவங்க அப்பா அம்மா தலைமுறையாய் அவர்கள் வந்து ஒரு ஒரு அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவ வந்து ஆண்டவரிடத்துல வரும்போது, ஒருவேளை அவருடைய சொந்த ஜனங்களே அவரை அறியல, அவரை புரியாம இருக்காங்க. ஆனா அவ அவரிடத்துல வரும்போதே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவளுடைய காரியங்கள் எல்லாம், அவ அவ எப்படிப்பட்டவ, அவ எதற்காக வருகிறா, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? பரீட்சை பார்க்கிறதுக்கு விரும்புகிறாரு. அவ முதல் இதுலயே அவருக்கு வந்து அவரை வந்து இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. எப்பவுமே வந்து நம்ம நினைப்போம், நம்ம சில நேரங்கள்ல நம்மள யாராச்சும் கண்டுக்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு தோணும், ஓகே இவங்க நம்மள நம்மள தெரியல, அவங்க கண்டுக்கல, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நேரங்கள்ல நினைப்போம். ஈவன் நிறைய நேரம் நம்ம ஜோம் பண்ணும்போதோ இல்ல நம்முடைய காரியங்கள் நடக்கலையோ அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து ஓகே அவரு ஏன் நம்மளுடைய காரியங்களை அவரு கேட்கல, ஏன் நம்மள ஒருவேளை அவர் வெறுக்கிறாரா, நம்மள ஏன் புரிந்து கொள்ளலையே, யாருமே புரிந்து கொள்ள, ஆண்டவரும் நம்மள புரிந்து கொள்ளையன்ற இதெல்லாம் இருக்கும். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார், நம்மள புரிந்து கொள்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து சீஷர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அவள் மூலமாய் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை அவளை சோதிக்கிறது மாத்திரமல்ல, அவளை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் வந்து அவளை குறித்ததான ஒரு புரிதல், அவ எப்படி அவளுடைய விசுவாசம் அங்க வெளிப்படுகிறது என்பதை அவர் காட்டணும் அப்படின்றத விரும்புறாரு. அப்போ இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்க்கும்போது அவ வந்து அவளுடைய அந்த காரியம் என்ன அப்படின்னா, அவ வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறா. இதுதான் வந்து ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். ஓசியா 6:6 எடுக்கலாம். ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இதுல பார்க்கும்போது நம்ம சொல்றோம், பலி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவரை அறிகிற அறிவை நம்மிடத்துல விரும்புகிறார். பலிகளை அல்ல. இதே மாதிரி நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4. இத வந்து எல்லாருமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோளா இருக்கணும். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சித்தம் செய்யறத இந்த பூமியில இருந்து நம்மளுடைய ஒரு இதுவா இருக்கணும்.
அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவே நான் அதாவது முதல்லயே சொன்னேன். எப்பொழுதுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, சில நேரம் நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபிக்கும் போது நிறைய வார்த்தைகள் அதான் சொல்லுவார், அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறதோ இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் வேதத்துல, அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தையா நீங்க வாசிக்கும் போது ஒரு வார்த்தையிலயும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். இதுல அவ முதல்ல ஆண்டவரை அங்க அறிக்கையிடு அவரை கூப்பிடுகிற அந்த தொனியிலேயே அவரை எவ்வளவு அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் தாவீதின் குலத்துல பிறந்தவர், எல்லா காரியங்களும் அவளுக்கு தெரிந்திருக்கு. அவர் மேசியா என்பது அவளுக்கு தெரிந்திருக்கு. சோ அதனாலதான் அவ அவ்வளவு இதுவா அவ அவ அவரை கூப்பிடுகிற ஒரு காரியம் இல்லைன்னா வேற போதகரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்திருக்கலாம். ஆனா அந்த அந்த ஒரு சின்ன வார்த்தையிலேயே அங்க அவளுடைய அறிவு, அவரை அறிகிற அறிவு அங்க வெளிப்படுகிறது. இதை போலதான் அன்றைய பிள்ளைகளாகிய நாம பேசும்போது அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்மளை யாரும் குழப்ப மாட்டாங்க. நம்முடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறோம், நம்ம புரியணும் அப்படின்னா அதை குறித்து ஆழமான ஒரு இது வேணும். நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வேணும், அது புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், சில ஜெபிக்கும் போது கூட அதான் சொல்லுவாங்க, கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க. நான் இது நம்ம நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். இந்த பரிசுத்த ஆவியினாலன்றி இயேசுவையார் கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கு. அப்ப ஒருவருடைய வாயில இருந்து கர்த்தர்ன்ற வார்த்தை வருது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு ஒரு அவங்களுடைய அந்த அந்த கர்த்தர்ன்ற ஒருவேளை தெரியாம கர்த்தர்ன்னு சொல்ற ஒரு காரியம் இருக்கு. உணர்ந்து அந்த கர்த்தர்ன்ற வார்த்தை அங்க வெளியே வரும்போது அவர் ஒன்றான மெய்தேவன் என்பது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு புரிதல் உண்டாயிருக்கிறது. அதனாலதான் கடவுள்னு அவரை காமன் நேம்ல கூப்பிடாதீங்க. அவருக்கு நாமங்கள் இருக்குது. அந்த நாமத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த நாமத்தை சொல்லும் போதே அந்த நாமத்துல விடுதலை இருக்கிறது அப்படின்றத நம்ம அவருடைய நாமத்துலதான் முழங்கால் முடங்கணும் அப்படின்னு எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ஜெகோவா ஜெகோவாதான் தேவன், அவருக்கு பல இது இருக்கு. அவரை பழைய ஏற்பாட்டு இதை பின்பற்றிக்கிட்டு நிறைய டினாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா நம்மளுக்கு பூமியின் கீழே எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாய், நமக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்னது? இயேசு கிறிஸ்துன்ற நாமம். அப்போ அந்த நாமத்துல நாம ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம அவரை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல அந்த அந்த புரிதல், அந்த தெளிவு, அப்போ ஏன் அவரை அறியணும் அப்படிங்கும் போது அவரை அவரை அறியிற அறிவு வரும்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவு, நம்முடைய பேச்சுல ஒரு தெளிவு. அப்ப நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம ஜெபிக்கும் போது கூட ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் எல்லாமே தெரியும். ஆனா நம்ம அவரை எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோம், அவரை அறிகிற அறிவை தான் அவர் அங்க விரும்புகிறார். அவருடைய சித்தமும் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப எதற்காக அறியணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கிறதுக்கு இல்ல, மற்றவர்களுக்கு நான் நல்லா வேதத்தை படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவருக்கு பிரியம் அது. அவரை அறிகிற அறிவுதான் அவர் விரும்புகிறார். பலியை பார்க்கிலும் தகன பலியை பார்க்கிலும் அவர் என்ன விரும்புகிறார்? அவரை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். அப்ப இந்த கானானிய ஸ்திரீ அவ அந்நிய தேவர்களை வணங்குகிற ஒரு ஸ்திரீ, அவரை குறித்ததான அறிவு அவளுக்குள்ள காணப்பட்டது அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையில நாம என்ன பண்ணுகிறோம்? புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவ அங்க ஆண்டவரிடத்துல சொல்லுகிறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடும்போது அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றீங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் எவ்வளவு அப்போ உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, இல்ல சில நேரம் நம்மளே யோசிப்போம்ல, எப்படி ஒரு ஸ்திரீ அவ்வளவு வேதனையோட அவரை கூப்பிடுறா. அதுவும் ஒரு ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்துல கூப்பிடும்போது என் பிள்ளை எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்போட இருக்கும்ல மனசுக்குள்ள. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த அந்த யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு பரிதபிப்போட ஓடி இதை சொல்லும் போது, இப்ப நம்மளுமே போய் எங்கேயாவது ஒரு காரியத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லும் போது அவங்க அதை இன்சல்ட் அதை கண்டுக்காத மாதிரி போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர்தான் அங்க என்ன பண்றாரு? அவளுடைய விசுவாசத்தை அங்க பரீட்சை பார்க்கிற ஒரு இதுக்குள்ளதான் அவர் அங்க இருக்கிறாரு. அதே நேரத்துல
அவளுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த, அவ எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்த, தன்னை சுற்றி இருக்கிற சீஷர்களுக்கும் அது புரியணும். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில எப்படின்னா உலக காரியங்கள் நடவடிக்கை உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகளை கொண்டு ஆண்டவர் சீஷர்களுக்கு போதித்து வந்தார். அதுவும் இல்லாம ஆஹ் எப்படி உவமைகளினாலையும் அவர்களுக்கு நிறைய காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்துல அவர் நம்மளுக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சில நேரங்கள்ல போய் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு போய் இருக்கும்போது நம்மளுக்கு பதிலே வரதில்ல. அவர் அதற்கு ஒரு பதிலும் அங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அவ அங்க சோர்ந்து போனாளா? அவ சோர்ந்து போகல. அப்போ அந்த நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாசத்தின் கிரியை அங்க வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஜெபமும் நிறைய நேரம் கேட்கப்படாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள், ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. நல்ல ஒரு உண்மையான காரியம்தான் அது. ஒரு 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 ஏதோ ஒரு தேவையில்லாத காரியம் இல்ல, ஒரு தேவையுள்ள காரியம், ஒரு முக்கியமான காரியம் தான் நான் ஆண்டவரத்துல கேட்கிறேன். ஒரு பணத்தை கேட்கல, நான் பெரிய பதவியை கேட்கல, நான் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தேவையை தான் நான் ஆண்டவரத்துல கேட்கிறேன். அதற்கு கூட எனக்கு பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க இந்த வார்த்தையை வந்து நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, எதற்காக ஆண்டவர் அந்த 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 இடத்துல மௌனமா இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தின் கிரியை அங்க வெளிப்படணும் அப்படின்னு சொல்றது ஆண்டுடைய சித்தமா இருக்கிறது. நீங்க வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒன்று தெசலோனிக்கேயர் சரி அகைன் சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தை என்னன்னா, விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். இந்த இடத்துல அந்த 3 காரியத்தையும் அவ வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. அவளிடத்துல விசுவாச கிரியை வெளிப்படுகிறது. அவர் அங்க என்ன பண்றா, அவ போய் அங்க பேசுறா, அவர் பதிலே சொல்லல. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று. அவங்களும் உடனே இவருக்கு பிடிக்கல போல, எப்பவுமே சீஷர்கள் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க அப்படித்தானே, இவளை அனுப்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருவேளை அவளை வந்து அவங்க துரத்தி விடுகிற ஒரு காரியம் கூட இருக்கலாம். மேபி நம்மளுக்கு தெரியல, போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய நேரம் உலக பிரகாரமாய் தான் நம்ம யோசிப்போம் அப்படித்தானே. ஓகே, ஆண்டவருக்கு பிடிக்கல, அவர் அதை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த இடத்துல வந்து நம்ம போ ஓகே நீ போமா அப்படி சொல்லிட்டு ஏதாவது தள்ளி விட்டுகிற ஒரு காரியமா இருக்கலாம். அப்போ அவ ஆனா திரும்பி இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து அவ ஒரு 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 ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் நம்ம அங்க பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து. சாரி மார்க் 7:25. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ மனுஷருடைய உபதேசங்களாக வந்து மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய். இல்ல சிஸ்டர், இதுதான் கரெக்ட். மார்க் 7:25. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். இந்த இடத்துல சேம் இன்சிடென்ட் தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் பாதத்துல அவர் விழுந்து இருக்கிற ஒரு காரியமும் இருக்கு. அப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு அவர் மறு உத்தரவும் அளிக்கல. அவ அங்க எங்க இருக்கிறா, அவருடைய பாதத்துல அங்க விழுந்திருக்கிறா.
அப்போ அவளுக்குள்ள இருக்கிற அந்த அவளுக்கு தேவனை அறிகிற அறிவை மாத்திரம் இல்ல, அவர்தான் எல்லாம், அவரால மாத்திரம்தான் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள இருக்கு. அதே நேரத்துல அவளுக்குள்ள அந்த ஒரு மனத்தாழ்மை, அவரால மாத்திரம்தான் அங்க முடியும். ஆனா ஆண்டவர் அங்க பதில் அளிக்கல. அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற நீங்கள் சகல துன்பத்திலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ நம்ம இங்க 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கும் போதும் சரி, ஒரு விசுவாச கிரியை நம்மிடத்துல காணப்படணும். ஒரு அன்பின் பிரயாசம் காணப்படும். ஆண்டவரிடத்துல ஒரு நம்பிக்கை நமக்குள்ள காணப்படணும். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். அப்போ விசுவாச கிரியை நம்மிடத்துல வெளிப்படணும் அப்படின்றத ஆண்டவர் அங்க விரும்புகிறார். விசுவாச கிரியை எப்படி வெளிப்படும்? இப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார் நம்ம இடத்துல. அப்ப நம்ம சின்ன சின்ன காரியமா தான் இருக்கும். நம்ம அதை இப்ப எப்படி வேதத்துல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இதை தியானிக்கும் போது மாத்திரம்தான் கானானிய ஸ்திரிய என்னமோ தெரியல, அது திடீர்னு அது கொஞ்ச நாளா அது ஓடிட்டே இருந்தது, கானானிய ஸ்திரிய குறித்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப தியானிக்கல. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்களா ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி தரார். அப்போ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன காரியங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்மளுக்கு கற்றுத் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க அவளுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. அவ ஆண்டவரை தேடி வரா, அவருடைய பாதத்துல விழுறா. அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லல. அவருடைய சீஷர்கள் அவரை அனுப்பி விடுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவ இன்னும் அவருடைய பாதத்துலதான் இருக்கிறா. அவ அங்க பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் பாதையில அவ இருக்கிறா. அங்க என்ன பண்றா அவ? உடனே நம்மளா இருந்தா மேபி சீஷர்களை திட்டுவோம்ல, அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. கோவம் வந்துரும் நமக்கு சில நேரம். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆண்டவர் இடத்துலயே நான் இவ்வளவு சொல்றேன், ஒண்ணுமே பதிலே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு பொறுமையே அவ அங்க ஒரு இது பாக்குறோம். அவ பொறுமையோட இருக்கிற ஒரு காரியம். இன்னொன்னு ஆண்டவர் வந்து நம்முடைய விசுவாச போராட்டம், விசுவாச பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனா விசுவாச பரீட்சைன்றது ரொம்ப சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அதுல என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளும் போதுதான் நம்மிடத்துல அந்த காரியங்கள் இருக்குதா, ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுகிறோம், அந்த சூழ்நிலையில நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், என் இடத்துல மனத்தாழ்மை இருந்ததா, முதல்ல நம்ம அந்த சூழ்நிலையை குறித்ததான அறிவு நமக்குள்ள இருந்ததா. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலிலேயே அலசி ஆராய். இப்போ ஒரு 2 பேருக்குள்ள இல்ல நம்மளே எடுத்துக்கோங்க. நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், யாருனாச்சும் நம்மள வந்து தப்பா பேசுனாங்க, நம்ம மேல கோவப்பட்டாங்க, நம்ம மேல ஒண்ணுமே காரணம் இல்லாம நம்மள எரிஞ்சு விழுந்தாங்க, ஒரு செகண்ட் நிதானிங்க, திருப்பி வார்த்தையை விட வேணாம். இது நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்ப கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு செகண்ட் நிதானமா யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை இவங்க இவ்வளவு எரிஞ்சு விழுகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்ப யாருமே வந்து அந்த பீஸ்ஃபுல்லா சமாதானத்தோட இருக்கிறவங்க யாரையுமே கடிச்சு கொதற மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம மாமியாரோ நம்மளுடைய நாத்தனாரோ இல்ல நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்களோ நம்மள ஒரு மாதிரி வார்த்தைகளினால காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு, அவங்க காயப்பட்டிருக்காங்க, அவங்கள மன சமாதானமா இல்ல. திருப்பி 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 இதை எக்ஸ்பிளைன் பண்ண போக கூடாது நம்ம. அது இன்னும் 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 பிரச்சனைகளை அதான் நினைப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல யாராச்சும் கத்து தந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவர். இது எப்படி நம்ம ஆராய்வோம்? ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வரும்போதுதான் அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை நம்ம வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தெளிவை தருவார். அப்ப நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்கிறோம், ஒரு தன்மை நமக்குள்ள வரும். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல இவங்க இப்படி பேசுறாங்க, இல்லைன்னா இவங்க இப்படி பேசுற ஆள் கிடையாது. சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, நம்மகிட்ட ஒரே ஒரு வார்த்தை நம்மள ஹர்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம உடனே அதை பிடிச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா நம்ம அவங்கள விரோதிப்போம். இல்லைன்னா நம்ம மனசையே போட்டு எப்படி அது என்னமோ சொல்லுவாங்க, குரங்கு வந்து புண்ணை புடுங்கி 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 பெருசாக்கி அதை இன்னும் மோசமாக்கிடும் அப்படின்ட்டு. அதே போல நம்ம அதை பண்ணுகிற காரியம் நமக்குள்ள காணப்படும். சோ இந்த காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும், அவங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளும். அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும். ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஓகே நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, லேட்டர் நம்ம அது வந்து இருந்துட்டு
இந்த இடத்துல என்னது, இதுல என்ன நம்ம குறைவுபட்டோம், நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பாட்டு என்ன, நம்ம எப்படி பேசியிருக்கணும், இப்படி பேசியிருக்க கூடாதுல, இப்படி இருந்திருக்க கூடாதுல, எந்த ஒரு இதையும் அதாவது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்த நிதானம் வந்து நிதானித்து அறிகிற அறிவு நமக்குள்ள காணப்படணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. அந்த விசுவாச பரீட்சைன்றது வந்து சாதாரணம் இல்ல. விசுவாச கிரியை அங்க வெளிப்படணும். அதே நேரத்துல ஆண்டவருக்கு வைக்கிற டெஸ்டையும் நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதே மாதிரி ஏசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் ஆதலால் கர்த்தராகிய கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ம். இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ இங்க விசுவாசத்தின் பரீட்சைன்னு நம்ம யாக்கோபு 1:3 பார்க்கிறோம். ஏசாயால வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுமே பரீட்சிக்கப்பட்டார். அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணுது, பரீட்சிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தின் பரீட்சை தான் பொறுமை. ஆனா நம்ம விசுவாசத்தின் பரீட்சை பிளாஸ்ட் ஆயிடும், வெடிச்சு சிதறிடும்ல. நம்மளுக்கு கோபம், ஆத்திரம், எரிச்சல். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன விஷயம்தான். அங்க ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அங்க சோதித்து பார்க்கிற ஒரு காரியம். இப்ப 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் நீங்கள் விசுவாசம் விசுவாசம் உள்ளவர்களோ உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அப்போ நம்ம பரீட்சித்து பார்க்கணும். நாம எப்படிப்பட்டவங்க, விசுவாசம் உள்ளவர்களா, நம்ம ஒரு காரியத்துல நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறோம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா, நமக்குள்ள விசுவாசம் காணப்படுகிறதா, நம்ம ஒரு உபத்திரவத்துல பொறுமையை கடைபிடிக்கிறோமா, நம்மள ஒருத்தவங்க மத்தவங்க ஹர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். இங்க ஆண்டவர் ஹர்ட் தான் பண்ணாரு லிட்ரலி. ஆனா நீங்க அத அப்படியே வாசிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஏன் ஏன் ரிப்ளை பண்ணல, ஏன் ஒரு மாதிரி அவ பாதத்துல விழுந்து கிடக்குறா, அவளுக்கு ஒரு பதிலே சொல்லல, சீஷர்கள் வேற அவளை அனுப்பி விடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க அவ உபத்திரவம் இருக்கு, அவ அங்க என்ன பண்றா, பொறுமையை கடைபிடிக்கிறா. அந்த உபத்திரவம் அவ ஆண்டவரை அறிகிற அறிவு அவளுக்கு இருந்ததுனாலதான் அவ அந்த விட்டு போகல, அந்த இடத்த விட்டு அவ போகல அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ரோமர் 5:3 வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ எந்த உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு, இல்ல ஒரு பிரச்சனையை நமக்குள்ள அனுமதிக்கிறாரு அப்படின்னா, அந்த உபத்திரம் வந்து நமக்கு பொறுமையையும், அந்த பொறுமையில இருக்கும்போது அவ அவ அங்க பொறுமையோட தான் இருக்கிறா. அங்க ஒரு டெஸ்ட் நடக்குது. அந்த பரீட்சை அவளுக்கு நம்பிக்கை. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அவ உண்மையாவே வேதத்தை நல்லா அறிந்திருந்திருந்தானா கண்டிப்பா அதனாலதான் அவ அங்க போகல. அந்த இடத்தை விட்டு அவ போகல. அவளுக்கு தேவை என்னது? இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு குறிக்கோளை அடையணும். எப்பவுமே உலக பிரகாரமாயும் சரி, ஆண்டவருடைய காரியமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கை நீங்க அடையணும் அப்படின்னா போக்கஸ்டா இருங்க. நான் எப்பவும் அதுதான் சொல்லுவேன். பிள்ளைங்களை எல்லாரும் படிக்க வைக்கிறது வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க வைக்கும் போது என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், ஒரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மாதிரி ஒரு பெரிய இல்ல நான் இப்படி இருக்கணும், நான் என் வாழ்க்கையில அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இது இருக்கும். நான் இப்படிதான் என் வாழ்க்கையை தொடங்கணும், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்போ அந்த ஆசை வந்து போக 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 பிள்ளை வந்து ஒழுங்கா படிக்கல, கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், அப்படியே ஸ்லோவா குறைஞ்சிட்டு டாக்டர் வேண்டாம், ஒரு நர்சிங் படிச்சா கூட போதும், எப்படியா ஒரு வேலை கிடைச்சு அவ ஃபாரின் போய் முன்னுக்கு வந்துருவா அப்படின்ட்டு
திருப்பி அங்க நர்சிங்கும் படிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தோணும் போது அது திரும்பியும் குறைஞ்சி எதனா ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை, சின்ன வேலையில பிஎட் படிச்சுட்டு டீச்சர் ஆயிட்டு இல்ல ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு அப்படி போயிடும். இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா சரி ஓகே டிகிரி படிக்கட்டும், ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை வந்து நம்மளுடைய நோக்கத்தை வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே போவோம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தது. தேவனால் கூட ஏதோ நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் தாட் அப்படின்ட்டு. நம்மளுடைய நம்ம நம்ம மனசு வந்து எப்படி இருக்குமா அப்படின்னா, நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது, இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லதில்ல, இந்த விஷயத்த நம்ம யோசிக்க கூடாது, நம்ம பெரிய விஷயம் தான் நம்ம பண்ணணும், பெரிய காரியங்களை சிந்திக்கணும், பெரிய விஷயங்களை நம்ம பண்ணணும், வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒருவேளை நீங்க உங்களுடைய சப்கான்சியஸ்ல நீங்க ஆழ் மனதுல நீங்க வந்து ஒரு பயத்தையோ ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பயத்தில ஒரு சோர்வை ஒரு எதையாவது ஒண்ண நீங்க ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களை அறியாம உங்க மனசையும் தாண்டி நான் நல்லா இருக்கேன்னு நீங்க உங்க வாயில சொன்னாலும் சரி, உங்க மனசார சொன்னாலும் சரி, உங்களுடைய சப்கான்சியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயத்தை அது புடிச்சுக்கும். வாழ்க்கையை குறித்தோ இல்லைன்னா எதிர்காலத்தை குறித்ததானோ அந்த பயத்தை வந்து அந்த சப்கான்சியஸ் வந்து நல்லா உங்க மனசுல அதை பதியறதை விட உங்க சப்கான்சியஸ்ல அது பதியறது ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும் அப்படின்றாங்க. சோ அது என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா அது அதன்படி செயல்படுத்தும் நம்ம உடம்பையும் நம்ம அதனாலதான் ஒருவேளை நீங்க சிக்கா இருக்கீங்க அப்படின்னாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க மனசுல வந்து அந்த இதை குறித்ததான ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஐயோ நான் சிக்கா இருக்கேன், அடுத்து என்னது ஏதோ சின்ன விஷயமா பெரிய விஷயமா வியாதியோ கடனோ ஏதோ குறித்து. ஆனா உங்க சப்கான்சியஸ்குள்ள நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆழ் மனசோட பேசிட்டே இருங்க. இல்ல இது அதனாலதான் அந்த வேத வசனத்தை திருப்பி 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 மனசுக்குள்ள போட்டு மனசுக்குள்ள சொல்லணும். விசுவாசம் என்பது என்னது? காணப்படாதவைகளையும் இது பண்றது. நம்ம கண்கள்னால அதை காண மாட்டோம். ஆனா ட்ரீம் பண்ணுங்க. இது நடக்கும். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை வாழணும், என் பிள்ளைக்கு இது இது இருக்கணும். நான் அதுதான் நான் ஒரு பிள்ளைங்க வந்து குழந்தை பிறந்த ஒரு 4 வயசுல இருந்து என் பொண்ணுக்கு வந்து கீபோர்டு கிளாஸுக்கு நம்ப மாட்டீங்க. இப்பெல்லாம் வந்து அது எந்த வயசுல போய் கொடுமைப்படுத்தணுமேன்னு இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டு வந்து சென்னையில இருக்கும்போது 4 வயசுலயே டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஒரு தாத்தா தான் பக்கத்துல இருந்தவரு வந்து சொல்லி கொடுப்பாரு. அவருக்கும் நேரம் போகணும், ஏதோ ஒரு மணி சும்மா வந்து 2 மணி நேரத்துல எங்க பாதி நேரம் கதை பேசுவார், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாரு. அந்த கீபோர்டு அந்த பட்டனை கூட அழுத்த தெரியாத வயசு. ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் எப்படின்னா பாதி வரைக்கும். அப்புறம் கத்தாருக்கு வந்தோம், பிரேக் ஆச்சு, கீபோர்டு கத்துக்கிட்டா, அப்புறம் பியானோ கத்துக்கிட்டா, அப்புறம் பியானோல கொஞ்சம் கிரேட் எக்ஸாம் எழுதுனா பெரிய பொண்ணு. அப்புறம் அவ மெடிக்கல் போயிட்டா, அவளுக்கு சுத்தமா அதுல டச் இல்ல. எனக்கு எப்பவும் கீபோர்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆசைன்னா, சர்ச்ல எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை என்னன்னா கீபோர்டு சர்ச்ல போடணும், ஒரு ஆண்டருடைய காரியத்துக்கு அது பயன்படணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படிதானே? இதே மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். அது நடக்கவே இல்லை. அப்புறம் எங்க சர்ச்ல அந்த குட்டி பிள்ளைங்க கூட கீபோர்டு வயலின் எல்லாம் போடுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அந்த பிள்ளைங்களையே ரசிச்சுட்டு இருப்பேன். அது குட்டி கையை வச்சுட்டு இந்த வயலின் எல்லாம் போடும்போது சரி நம்ம பிள்ளைங்களும் நம்ம தூக்கி தூக்கி ஏன்னா இங்கெல்லாம் கிளப் தூரமா இருக்கும், தூக்கிட்டு போனோம். அதை பியானோ எல்லாம் செம வெயிட்டா இருக்கும். அதை தோல்ல போட்டு போட்டு எனக்கு இங்கெல்லாம் வலிக்கும். ஒரு கட்டத்துல சொல்லுவேன், இவ்வளோ நான் உங்களுக்காக பண்ணேன், கடைசியில அது ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சேன்ட்டு. அது மாதிரி சின்ன பொண்ணும் வந்து கத்துக்கிட்டா. ஃபர்ஸ்ட் கிட்டார் போனா, அப்புறம் அவளுக்கு அது பிடிக்கல, திருப்பி பியானோ போனா. ஆனா பியானோல 5 கிரேட் வரைக்கும் முடிச்சா. ஆனா அதுக்கப்புறம் அது பியானோ தொடுறதே இல்ல, அது தூசியா சர்ச்லயும் இங்க போட முடியாது, தூக்கிட்டு போய் அதெல்லாம் போட முடியாது, அப்படியே விட்டாச்சு. அப்புறம் காலேஜ் போனா. காலேஜ் போகும்போது ஆனா எனக்குள்ள இந்த ஒரு இது வந்து எப்பவும் எந்த பிள்ளைங்க போட்டாலும் அந்த பிள்ளைங்க போடுறதே ரசிப்பேன். இன்னொன்னு நம்ம பிள்ளைங்க நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டோம் சர்ச்ல போடணும்ட்டு அந்த கண்ணுக்குள்ள எல்லாம் வரும். அப்படியே மனசுக்குள்ள போடுறது எல்லாம். ஆனா அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா பொண்ணு காலேஜ் போனா, கனடால போகும்போது ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருப்பேன் நான் உங்ககிட்ட. நான் அவட்ட போய் சர்ச்சுக்கு போனலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. பட் அவளா வந்து ஒரு சர்ச் கண்டுபிடிச்சு போனா. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் எப்படி செயல்படுத்துறாரு பாருங்களேன் நம்மளுடைய ஆசைய. அந்த சர்ச்ல எல்லா மியூசிக் இது போடுறவங்க ஒரு கொயர் குரூப்பே இருக்குது. ஆனா அந்த சர்ச்ல ஒரு பியானோ இருந்திருக்கு. அந்த பியானோ போடுறவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப காலமா அந்த பியானோ அந்த சர்ச்ல போடாம அப்படியே இருந்திருக்கு. அப்ப அவ அப்படி பேசும்போது நான் பியானோ போடுவேன்னு சொன்னோன்னே, நீ ஏன் சர்ச்ல பியானோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே எவ்ரி வீக் இப்போ சர்ச்ல பியானோ இதுக்கும் ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. போனா
போட ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. எவ்ரி வீக் கொயர்ல பியானோ போடுறா. போன வாரம் கூட மியூசிக் சர்வீஸ்ல 3 ஹவர்ஸ் ஒரு பியானோ இந்த கான்சர்ட் நடக்கும்போது 3 ஹவர்ஸா கண்டினியூஸா அவளுக்கு இருக்கிற அவ சமைக்கணும், அவளதான் சாப்பாடு பொருட்கள் வாங்க போகணும், அவதான் வந்து சமைச்சு சாப்பிடணும், அவதான் இதுவரை ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கும் போறா. அட் த சேம் டைம் இந்த சர்ச்லயும் போய் இப்போ இந்த 2வது வருஷமா அவ பியானோ போடும்போது ரியலி அப்ப சொன்னா அந்த பியானோ எனக்காக அங்க காத்துட்டு இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்பதான் எனக்கு அவ்வளவு இதை விட என்ன இதுன்னா அந்த சபையில இருக்கிற ஒரு எல்லாமே கனடியன் பீப்புள் தான். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ பியானோ போடுறத பார்த்துட்டு இவளுக்கு மியூசிக்ல ரொம்ப ஆக்சுவலி வீட்டுல கத்துக்கிட்டதோட சரி அது அப்படியே தூசிதான். எங்க வீட்டுல ஒரு பியானோவும் ஒரு கீபோர்டும் அப்படியே தூசியாதான் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட எலக்ட்ரானிக் இத கீபோர்டை வந்து ரிப்பேர் பார்த்து அவளுக்கு கொடுத்து நீ ரூம்ல வச்சுக்கோ அதை போடு அப்பப்போ அப்படின்ட்டு. அவ சொன்னா அது அவ்வளவு காஸ்ட்லி அம்மா எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த சர்ச்ல அப்படின்ட்டு. இன்னும் இந்த சர்ச்ல அவ்வளோ ஒரு அவ அங்க மியூசிக் போடுறதுனாலயே நிறைய உதவிகள் ஒரு குடும்பம் மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுல இந்த வீக்கெண்டுக்கு அவளை வீட்டுக்கு கூட்டு போறது. நம்ம சொந்தக்காரங்க கூட அது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அவ்வளோ ஆண்டவர் நடத்துறாரு. அப்பதான் எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சு பாத்தீங்களா இது இந்த பியானோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு. அப்ப ஆண்டவர் வந்து சின்ன சின்ன ஆசை கூட விருப்பங்களை கூட ஆனா நம்ம வந்து எதுலையுமே சோர்ந்து போகக்கூடாது. அதனால போக்கஸ்டா இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு பிள்ளைகளை குறித்ததா இருந்தாலும் சரி பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்துல கேளுங்க. எப்பவுமே அந்த நம்ம குறுக்கிக்காதீங்க. ஓகே இது எனக்கு சில டைம் வந்து எங்க அம்மா எல்லாம் சின்னதுல வந்து நான் ரொம்ப பெருசு பெருசா ஆசைப்படுவேன். எல்லாமே பெருசு பெருசா கேட்பேன் வீட்லயும் சரி. எப்பவுமே என் திங்கிங் எல்லாமே ஒரு கற்பனை உலகத்திலேயே தான் நான் வாழுவேன் குழந்தை சின்னதா இருக்கும்போது. அப்ப அம்மா சொல்லுவாங்க விரலுக்கு ஏத்த வீக்கம், சும்மா கும்முன்னு இரு, சும்மா எல்லாத்தையும் வேணும்னு நினைக்காத அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு நாள் அப்படி சொல்லல. நீ விரலுக்கு ஏத்தபடிதான் நீ வீங்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ உன் குடும்பம் அற்பமானது, நீ அதனால இத மாதிரி யோசிக்க கூடாது, நீ இத ஆசைப்படுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்லாம் வந்து ஒருவேளை உலகத்தாரோ மற்றவர்களோ நம்மள சொன்னாலும் நான் என்ன சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் விருப்பத்தை மனசுல வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறவர் ஆண்டவர் தான். நான் தான் எப்பவும் சொல்லுவேன். அந்த அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னாலே இது ஆண்டவர் உங்களுக்குள்ள தராரு. நல்ல நல்ல விருப்பங்களையும் நல்ல எண்ணங்களையும் பெரிய சிந்தனைகளையும் தராரு அப்படின்னா அதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த வியாதிய குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு அதுவும் ஒரு ரொம்ப நாள் இப்ப போன வாட்டியும் உங்ககிட்ட நான் வரல. ஆக்சுவலி ஒரு போன மாசம் ஃபுல்லா ஹேண்ட் பெயின்னா ஷோல்டர், எல்போ, அந்த ரிஸ்ட் பிளஸ் இந்த ஆக்சுவலி எனக்கு கழுத்து எலும்பும் தேஞ்சிருக்கு. ரொம்ப இதுக்கும் இங்க குளிரெல்லாம் ஆரம்பிக்கல. பயங்கர பெயின். எப்படின்னா படுத்திருந்தோம் அப்படின்னா திரும்பும் போது இந்த கையை தூக்கவே முடியாது. இந்த இந்த கையை அடுத்த லெஃப்ட் ஹேண்ட வச்சு ரைட் ஹேண்ட தூக்கி எடுக்கணும். சிரிப்பா இருக்கும். அப்படி ஸ்டிஃபா நிக்குது. ஒரு 3 வாரம் ஆச்சு. ஓகே டாக்டர்ட்ட எல்லாம் போனாலும் அது சும்மா டெம்பரரி. அது நம்மளுக்கே தெரியும். ஏதாவது ஒரு மருந்து தராங்க ஏதாவது ஒண்ணு. ஆனா ஐஸ் பேக் வைக்க என்னென்ன பண்ணணும்? இதுக்கு என்னென்ன பண்ணணும்? அது ஆண்டவரே நீர் பலனை தாரும் அப்படின்னு. நம்ப மாட்டீங்க. இப்போ நல்லா ஆல்ரைட். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நம்ம சோர்ந்து போய் ஐயையோ இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஒரு நாளும் எந்த பலவி எந்த வந்தாலும் சரி, அந்த வில் பவர் வந்து உங்களுக்குள்ள எப்படி வரணும்? ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. அவர் என்ன நடத்துவார்? அவர் நடத்துவார். பலவீனம் என்ன அவன் மேற்கொள்ளாது. எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க கிறிஸ்டியனா இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் வைக்கணும் பேத்திக்குன்ட்டு அவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களால அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அது கரெக்ட். ஆண்டவர் தருவாரு. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ சின்ன விஷயமா தான் இருக்கும். வேலை போய் அவங்க இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்ல? வாழ்க்கை பூரா அந்த பிள்ளைய அந்த மாதிரி ஒரு பேர் நம்ம ஒன்னும் சொல்லவும் முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இந்த காலத்துல பேரை வச்சுட்டுமே இது பண்ற ஒரு காரியம்லாம் இருக்கு. அப்போ அப்படியே வாஞ்சே அவர் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம போய் யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்ல. சோ ஆனா நம்ம கூட நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை முடிவுபடுத்திக்கோங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கிறவர்களா இருந்தா உங்க ஆழ் மனசுல வந்து இந்த காரியங்களை பதிய வைங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எல்லாம் செய்வார். எனக்கு ஓ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் சரி விசுவாசத்தின் பரீட்சை வரும். சின்ன விஷயமா பெரிய விஷயமா அங்க பரீட்சை வரும். சோதிக்கப்படுவோம். ஆனா அந்த சோதனையில நம்ம அந்த உபத்திரவத்துல நம்ம எப்படி அந்த பொறுமை நம்ம இடத்துல வெளிப்படுகிறது, நமக்குள்ள மனத்தாழ்மை ஆண்டவர் ஒன்னொன்னா செக் பண்ணுவாரு. இந்த உபத்திரவத்துல அவ எப்படி பொறுமையை காண்பிக்கிறாளா, அந்த பொறுமையா இருக்கிறாளா, அந்த பொறுமை அந்த உபத்திரவம் அந்த பரீட்சை தான் நம்மளுக்கு என்ன உண்டாக்குது நமக்குள்ள
நம்பிக்கையை உண்டாக்குது. இல்ல மனத்தாழ்மை நம்மிடத்துல காணப்படுகிறதா? நான் மத்தவங்களோட நம்ம ஒரு நாளும் நம்ம யாருக்கிட்டயும் போய் நான் பெரியவங்கன்னு நம்ம காமிக்க தேவையே இல்லை. நம்ம இடத்துல மனத்தாழ்மை நீங்க வாசிக்கலாம். மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீக 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அப்ப வேற நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை இருக்கிறதா ஆண்டவர் அங்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த மனத்தாழ்மை, அப்ப இவ்விடத்துல இந்த ஸ்திரீயின் இடத்துல அந்த மனத்தாழ்மை காணப்பட்டுச்சு. அப்படிதானே? அவ பாதத்துல விழுந்து கிடக்குறா. சீஷர்கள் போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவளை அனுப்பிச்சிரும். அவங்க கண்டிப்பா சீஷர்கள் எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம அத கண்ணுல கொண்டு வர முடியும். அப்படிதானே? அப்போ அங்க மனத்தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அங்க மனத்தாழ்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மனத்தாழ்மையை விரும்புகிறார். இப்ப விசுவாசத்தின் பரீட்சை அப்படிங்கும் போது அங்க என்னெல்லாம் விசுவாச கிரியை நம்மிடத்துல இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். அதுக்கப்புறம் நமக்குள்ள பொறுமை இருக்குதா? உபத்திரவத்துல நம்ம எப்படி பொறுமையை காண்பிக்கிறோம்? அதே மாதிரி இங்க திரும்பி அடுத்து வாசிக்கலாம். மார்க் 7:26 பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாலேயே கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஸ்திரீ தான். கானானியர் அப்படின்னு சொல்லும்போது மொத்த ட்ரைபை குறிக்குது. அதுல அவ என்ன மொழி பேசுகிறவ அப்படின்னா அந்த கிரேக்க பேசுகிற ஸ்திரீயா இருந்தாள். அப்போ அவ திருப்பி என்ன பண்ணுகிறா? அவ அங்க அவரை வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம். திருப்பியும் அவ அங்க முதல்ல அங்க நீங்க மத்தேயுல பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். அவ முதல்ல அங்க சொல்லுகிறா. மத்தேயு மார்க் எல்லாமே ஒரே இன்சிடென்ட்டை தான் அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய கண்ணோட்டத்துல மத்தேயும் சரி மார்க்கும் சரி எழுதி இருக்கிற ஒரு காரியம். அப்ப இங்கேயும் அவ திருப்பி போகல. அவ அங்க இது பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மத்தேயு 15:24 அந்த 2 இதையுமே நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 15:24 அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்போ இங்க அவ அவ பேசுற அவ கானானிய ஸ்திரீ என்ன பேசுறா? அந்த கிரேக்க மொழி பேசுகிறா. வேற ஒரு இது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்புறம் அவ ஆண்டவரத்துல சொல்லும் போது அவ ஏன் இங்க அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் அந்த புதிய நம்ம இது பாக்குறோம். அவர் இஸ்ரவேல் அவர் அங்க அவர்கிட்ட சொல்லும் போது முதல்ல யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னா, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு. ஆண்டவர் ஒரு யூத குலத்துல பிறந்தவர். அவளுக்கு அங்க அது தெரியும், தாவீதின் குமாரனேன்னு சொல்றாரு. புறஜாதிகள் இஸ்ரவேலருக்கு எனது அருவருப்பானவர்கள், இன்னொன்னு அவங்க சத்துருக்கள் இஸ்ரவேலருக்கு. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு சேவை செய்ய வரல, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற காரியத்தை பாத்தீங்கன்னா ரூடா இருக்குது இல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? இல்லவே இல்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் திருப்பியும் அங்க வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ அங்க என்ன சொல்றா? அவள் 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல பேசல, சீஷர்கள் துரத்தி விடுவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா? அவரை பணிந்து கொண்டுட்டு எனக்கு உதவி செய்யும்ட்டு பொறுமையோட காத்திருக்கா. அவளுக்கு நல்லா தெரியும் இவர் இங்க நம்மளை சோதிச்சுட்டு இருக்காரு, நம்ம ஜாக்கிரதையா பதில் சொல்லிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். வேற எதுவுமே அவ பேசல.
அப்போ அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருக்காக? அவருடைய சொந்த ஜனத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற அவர் அங்க சொல்றாரு. அப்போ திரும்பி அங்க சொல்ற காரியம் 27ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். திருப்பி பாருங்க, நம்மனா கண்டிப்பா இதுக்கு மேல எல்லாம் இவங்க கிட்ட எதுக்கு போய் தோந்து அவ்வளவு நம்ம கேவலமா போய் இறங்கி போனோம். ஃபர்ஸ்ட்ல நான் ஒன்னும் உங்களுக்கெல்லாம் அனுப்பப்படல, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு ரேசிசமா இல்ல, அவ ஒரு கிரேக்கு மொழி பேசுகிற ஒரு கானானிய ஸ்திரீ. அதுல கானானியர்கள் அப்படிங்கும்போது அவங்க நிறைய, அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே இருக்கிறவங்க தான் கானானியர்கள் அப்படின்ட்டு. அவங்க கூடார தொழில் செய்யறவங்க அப்படின்ட்டு எல்லாம் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. அவங்க அந்த என்ன சொல்றது, ஆஹ் மனுஷனை பலியிடுறவங்க, அவங்க அந்நிய நிறைய தேவர்களை வழிபடுகிறவங்க, அப்படிலாம் நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அவளுக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அவ எவ்வளவு ஒரு பெத்த பிள்ளை அங்க பிசாசினால அவ்வளவு இதா இருக்கு. ஓடி வரா. வந்த உடனே ஆண்டவர் வந்து, மகளே நீ ஓடி வந்திருக்க என்ன பார்த்து, அங்க தாவீதின் குமாரனேன்னு சொல்லிட்டு வரும்போதே அவர் அங்க இறங்கி, நம்மளா இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவோம்ல, யாருனாச்சும் கடன் கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை போட்டாங்கன்னா அப்படியே ஃபிளட் ஆகிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆக்சுவலி இன்னொரு காரியமும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்கேன். நம்ம நிறைய நேரத்துல கடைகள் எல்லாம் ஆஃபர் தரும், 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இவ்வளவு காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு டூர் கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நம்மள வந்து பீப்புள் வந்து, நீங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அவங்க கூட பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து அப்படி பேசி அப்படியே இது பண்ணிடுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா அஹ் அஹ் நிறைய, என் பொண்ணு அதை சொல்லுவா, பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்கிறா, அவ சொல்லுவா இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. நீங்க எங்கேயுமே மால்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் பை 1 கெட் 2 எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். ஒருவேளை அந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்றீங்கன்னா வாங்கிக்கோங்க. நிறைய நேரங்கள்ல நிறைய பீப்புள், அதான் எங்க மாமா கூட, என்னோட மாமனார் கூட எப்பவுமே வந்து இந்த மாதிரி பீப்புள் வீட்டுக்கு வந்தாங்க, இந்த இன்சூரன்ஸ் எடுங்க, இந்த நிறைய பிரைவேட் இது நிறைய அந்த இதெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து பேசவே விட மாட்டாங்க. சில நேரம் நானே கோவப்படுவேன், ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு மரியாதையா ஒரு 5 நிமிஷம் கூட அவங்ககிட்ட பேசாம அவங்கள துரத்துறதுலயே குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நிறைய நேரம் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமா ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்றாங்க, ஒரு ஆஃபர் தராங்கன்னா, ரியலி சொல்றேன், யாரும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம நம்மளுக்கு பிரயோஜனப்படுகிற மாதிரி யாருமே ஏதாவது ஒரு டூர், நீ இவ்வளவு காசு கட்டுங்க, 10,000 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு 10 ஊரை காமிக்கிறேன், சுத்தி காமிக்கிறேன்லாம் சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இப்போ உலகத்துல வருது. பேசி 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 மனுஷனை மயக்குகிற காரியம். ஈவன் ஊழியக்காரங்களே அப்படிதான் இருக்கு. நீங்க இவ்வளவு கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். தயவு செய்து இந்த பேசி பேசி உங்களை இது பண்ணும்போது அந்த இடத்த விட்டு நம்ம தள்ளி போயிடுவோம். ஏன்னா நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன், கொஞ்சம் அது தப்பேன்னு தெரிஞ்சா கூட நம்ம திருப்பி திருப்பி அந்த காரியத்தை கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம தெரியாம மயங்கி அதுல போய் விழுந்துருவோம். இதுல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே சொல்றேன், ஒண்ணே ஒண்ணு விஷயம், யாருமே நம்மளுக்கு நன்மை செய்யற மாதிரி உனக்கு இது கிடைக்கும், இது 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 நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு காசு சம்பாதிக்க முடியும், இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு காசும் வந்து உங்களுக்கு சும்மா உழைப்பு இல்லாம சும்மா வராது. எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு உழைப்பு இல்லாம சும்மா ஈஸியா கிடைக்குது அப்படின்னா அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. யாருனாச்சும் நம்மள பாலிஷா பேசுறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஆக்சுவலி நான் அது நினைப்பேன் ரொம்ப. சிலருக்கு, எல்லாருக்கும், எனக்குமே இன்க்ளூடிங், யாருனாச்சும் நம்மள புகழ்ந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒருத்தங்க ஓவரா புகழ்ந்தாங்க அப்படின்னாலும், அதனால அந்த புகழ்ச்சியை நம்ம அதிகமா விரும்ப கூடாது. ஆண்டவரை பாருங்க, அவ அங்க வந்தாலும், அவ கால்ல விழுந்தாலும், அவர் அங்க விரும்புகிறது என்னது? அங்க விசுவாச கிரியை வெளிப்படுதா? விசுவாச ஒரு ஒரு அற்புதம் அடையாளம் நான் செய்யணும் அப்படின்னா அவளுக்குள்ள ஆண்டவர், ஏன்னா அவ அந்நிய தேவர்களை இது பண்றவாப்பா, என் மேல அவளுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு என்பதை தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருமே அது அவர்கிட்ட இருந்து வெளிக்கொண்டு வந்து அத அது எப்படிப்பட்டது அத வந்து விரும்புகிறார். நான் இந்த காரியத்தை சொல்லும் போது நான் அந்த இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா,
நம்ம ஆண்டவரை வந்து ஒரு நாளும் இது பண்ண முடியாது. நம்ம போய் நம்முடைய வார்த்தையினாலேயோ மாய்மாலமாவோ நம்ம ஜால வித்தையை காமிச்சோ நம்ம அவரிடத்துல பேசி சிலரெல்லாம் ஜெபிக்கும் போது பயங்கரமா வார்த்தைகள் அப்படியே உருகி அந்த சிலர் ரியலி அது சம்டைம்ஸ் வந்து நானே சொல்றேனே சிலர் இது பண்ணும்போது அப்படியே உருகி அப்படி இது பண்ற மாதிரி கண்ணீர்லாம் வடிக்கிற மாதிரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இறங்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது ஏன் நார்மலா நம்ம இது பண்ணுவோமே ஏன் அவருக்கு தெரியாதது இல்ல நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும். நம்ம அழுதாலும் அலாட்டினாலும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்முடைய தகப்பனுக்கு நம்மள தெரியாம வேற யார தெரிய போகுதுல்ல. சொன்னால நம்மளும் சரி உலக பிரகாரமாய் நம்மள யாராச்சும் ரொம்ப இது பண்ணாங்கன்னா நம்ம உடனே விழுந்து விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவ பேசுறனாலயோ அவ கால்ல விழுந்ததுனாலயோ அவருக்கு தேவை அவங்க விசுவாசம் எப்படிப்பட்டது என்பத அங்க அவர் பார்க்கணும். அப்போ அவ அங்க என்ன சொல்றா, மெய்தான ஆண்டவரே பன்னு கூட அந்த இது கூட வேண்டாம், அப்பத்தை கூட எனக்கு தர வேண்டாம், அதுல இருக்கிற மீதம் உழுவுறத எனக்கு தாங்க போதும் அப்படின்னு அவளுடைய மன தாழ்மை அங்க எவ்வளவு இல்ல. அப்போ அங்க அவர் என்ன சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா அங்க வருது. ஆண்டவர் அங்க காத்திருக்கிறார். அவளுடைய அந்த விசுவாசத்தை வந்து அவ எப்படி அந்த விசுவாச கிரியை அவடத்துல இருந்து வெளிப்படுது அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு சோர்வு இல்லை. அதான் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்து லூக்கா 18:1-7 வரைக்கும் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமார் இந்த இன்சிடென்ட்லயும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவ சோர்ந்து போகாமல் திரும்ப 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 ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுகிறா, கேட்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவரே வந்து இந்த ஓமையை நமக்கு சொல்லித்தர, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. சோர்ந்து போகக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலயும். இங்க ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி தான். ஆனா அந்த ஏழை விதவை என்ன பண்றா, திரும்ப 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 போய் தொந்தரவு பண்றதுனால ஓகே. சில நேரம் நம்ம சொல்லுவோம், சில விஷயங்களை குறித்து தேவ சித்தம் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஜோம் பண்ணும்போது இல்ல நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல தடை வந்துட்டே இருக்கும். நம்ம ஓகே இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துருக்குறோம். அதே நேரத்துல சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மன விருப்பத்தை, நான் சொன்ன மாதிரி ஒரு விருப்பத்தை நமக்குள்ள தந்திருக்கிறாரு. நம்ம அதற்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த காரியம் நிறைய நேரங்கள்ல அது வித்தியாசமா அது நடக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆண்டவர் எப்படின்னா நடைமுறைக்கு ஈஸியா முடியிற காரியத்தை அவர் செய்யறதுக்கு அவர் விருப்பப்படுறது இல்லை. எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து நம்மளுடைய விசுவாசத்தை அந்த இடத்துலதான் நம்முடைய விசுவாசம் அதிகமாய் பரீட்சிக்கப்படும். அப்ப நம்ம சோர்ந்து போகாம எப்படி அந்த ஸ்திரீ வந்து
அவளிடத்துல விசுவாசம் விசுவாச கிரியை வெளிப்படுறதுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அப்படி சொல்லும்போது கடைசியா நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவ சோர்ந்து போகல. திரும்ப 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 அவ அங்க என்ன பண்ணா, ஆண்டவர் இடத்துல கேட்டா. அப்பத்தை கொடுக்குமோல, நான் உங்களுக்கே வரல அப்படின்னு சொல்றாரு. அப்பமும் அவ போகல. திருப்பி பிள்ளை எவ்வளவு ஒரு ரூடான வார்த்தையா இருக்கும் நம்ம பாக்குறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த இடத்துல வந்து அந்த காரியம் அவளுடைய விசுவாசத்தை அங்க விசுவாச கிரியை அவரை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு, அவளை கனப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அந்த காரியங்களை அவளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்போ அவ அங்கேயும் சோர்ந்து போகல. திருப்பியும் அவ என்ன சொல்றா, கொஞ்சோண்டு துணிக்கையாச்சும் தந்து அதையாவது சாப்பிட்டுக்கிறேன். இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் தான் அந்த உவமையை சொல்றாரு. அந்த ஏழை விதவை என்ன பண்றா, சோர்ந்து போகாம திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணும்போது அங்க அவன் என்ன நினைக்கிறான், டெய்லி வந்து நம்மளும் அப்படி பண்ணுவோம்ல, டெய்லி வந்து நின்னாங்க அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் என்ன பண்ணும், இலகி அவங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு. இதேதான் நம்ம வந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, கொலோசியர் 4:2 நீங்க பார்க்கும்போது எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஒரு காரியத்தை குறித்து இப்ப அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க் 7ஆம் அதிகாரம் அந்த இன்சிடென்ட் பத்தி பார்க்கும்போது, இங்க மத்தேயு 15ல பார்க்கும்போது விரும்புகிறபடி ஆக கடவது என்றார், அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த செகண்ட் அங்க பார்க்கும்போது மார்க் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 29, 30 பார்க்கும்போது, அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார். அந்த வார்த்தையின் நிமித்தம் என்ன சொன்னார், விழுந்ததை கூட சாப்பிட்டோம் அப்படின்னு அவருடைய விசுவாசம் அங்க ஆண்டவர் கனப்படுத்துகிறதா, ஆண்டவர் அவளை அங்க கனப்படுத்துகிறார். அப்புறம் அவ போறா. அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதே. அப்புறம்தான் போறா. அவர் அங்க ஒரு உறுதி கொடுத்த பிறகு போறா. தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீயே ஆண்டவரை எவ்வளவு அறிந்திருந்தது. அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவரை புரிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், பாதியில ஒருவேளை பேசாம இருந்தாலே நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அடுத்தது வந்து நம்மள ஒரு மாதிரி இக்னோர் பண்ணி அனுப்பிடும். சிச்சி போ போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போயிடுவோம். இல்ல அடுத்தது நான் உனக்கெல்லாம் வரல, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம போயிடுவோம். இல்ல அப்பத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும், பிள்ளை அப்பத்தை கொடுத்து நாய்க்குட்டியக்கா போடுவோம், என்ன நாய் நான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். அவ திருப்பியும் அங்க நிற்போம். அவளுடைய விசுவாச கிரியை அங்க வெளிப்படுகிறது. அந்த உபத்திரவத்துல அவ பொறுமையை கடைபிடிக்கிறா. அந்த பொறுமை அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஆண்டவர் தான் அவளுக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்கி விட்டுருப்பாரு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில நம்ம இருப்போமானால், நம்ம இந்த ஸ்திரீயை பார்த்து நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.